Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். கதை இல்லை எதுவுமே படத்தில் பார்க்கறதுக்கு, சும்மா போர் தான். ஒன்றுமே இல்லை ப்ரோ, பாட்டு நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து பார்க்கலாம், அந்த பாட்டுக்காக ஒன்று பார்க்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த பாட்டு லாஸ்ட்டில் போட்டாங்க, அதையும் எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எது பற்றி இல்லை. சும்மா உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது படம். கடைசியாக 2 பேரும் லவ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஒன்றா இருப்பாங்க. அதான் லிவிங் டுகெதர் மாதிரி. அது கடைசியாக அது என்ன அது கூட சொல்ல மாட்டாங்க, சும்மா படம் ரேண்டமாக போவோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆகு. ஓகே, அவனுக்கு செட் ஆச்சு, பர்சனல் அவர் செட் ஆச்சு, பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. பாட்டு ஸ்க்ரீன் பிளே, ஐ மீன் பிஜிஎம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. படம் தான் சொல்கிறேன்ல, காதலிக்க நேரம் இல்லை டைட்டில், ஆனால் படம் பார்க்கத்தான் ஆள் இல்லை. இப்போ ஸ்டோரி அப்படி இருக்குது தம்பி. அது என்ன அப்படி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்படி இதாக கான்செப்டை சொல்லலாமா? இப்போ எப்படி இது கொடுத்துக்கிருக்காங்க, புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல். அதனால் புக்ஸில் அந்த இதை எடுத்து ஏதோ இது ஒரு கதையாக பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் அதுக்கு பண்ணலாம். எப்படி போய் பொருந்தும் ஆள் இல்லாமல் இப்போ இந்த அவங்க ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி இப்போ கணவன் இல்லாமல் ஒரு குழந்தை வர்றது மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு இதைப்பா எப்படிப்பா இதெல்லாம் எதாவது அமெரிக்கன் கண்ட்ரியில் எடுக்க வேண்டிய, அங்கே பண்ண வேண்டியதை போய் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணால் எப்படிப்பா? அவங்கள தான் சொல்கிறேன், அவங்க தான் வெறும் புக்ஸை மட்டும் படிச்சுட்டு அதை இப்படி மிக்சிங் ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. பிடிக்கல என்னப்பா, அந்த கடைசியில் ஏஆர் ரஹ்மானை பார்த்த ஒரு இதில் எனர்ஜிலையாச்சும் போகிறோம். பிடிக்கல ப்ரோ, அதான் ஓகேன்றேன். ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி நல்லாயிருக்கு, அப்புறம் சாங் நல்லாயிருக்கு. அந்த ஒரு சாங் அவ்வளோதான். நித்யா மேனன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துரு. ஜெயம் ரவி ஆக்டிங் ஓகே ஃபைன் தான். ஸ்டோரி லைன் மட்டும் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப இதுவாக இருந்துரு, லேகாக இருந்துரு. செகண்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓகே, பட் நம்மளுக்கு செட் ஆகாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பொங்கலுக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொமான்டிக் காமெடியாக இருக்கலாம். ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சருக்கு நல்ல மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். அது எல்லாருக்கும் மைண்ட் செட் தான். ஸோ அவங்க அங்கே எதுக்குலாம் நல்லா இருக்குதுப்பா. மெசேஜ் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி கான்செப்டு கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். அப்புறம் பார்த்தா முழுக்க காமெடி சூப்பர் ஓகேவா. ஆனால் நித்யா மேனன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கதை இல்லை. இவங்களுடைய பேக்ரவுண்டு மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது. இல்லைப்பா, டீனேஜ் பசங்க மட்டுமாப்பா. இது ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டீனேஜ் பசங்க மட்டும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது சார், சூப்பராக. மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங்கு, ஜெயம் ரவி இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நல்லா பேக்ரவுண்ட் அதான் நல்லா தான் இருக்குது. ஏஆர் மியூசிக்கு தான் இது. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனோட இது, அதனால் இப்போ வந்து ஏஜ் பர்சனுக்கு ஒரு சில யங் 30ஸ்க்கு இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் இதாகும், ரீச் ஆகும். ரீச் ஆகுது கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகும். நல்லா தான் இருக்குது படம். ஃபுல்லாக ஸ்லோ, இன்னும் காமெடினா நல்லா வச்சுருக்கலாம். நான் டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு எதுவும் இல்லை. நித்யா ஸ்ட்ராங்னா இல்லை ஜி, நார்மல் கேரக்டர் ஜி. அவங்க நிறைய படத்தில் கேரக்டர் சூஸ் பண்ணி நடிப்பாங்க, இந்த அந்தளவு இல்லை இதில் கதையே இல்லை. ஓகே குட், 2 பேரும் நல்லா தான் வச்சுக்கிறேன். கதை சூஸ் பண்ணி நடிச்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது சரியில்லை ஜி, வேணாம் தான் நினைக்கிறேன். இல்லை ஜி, எதுவுமே பெருசாக எதுவும் சொல்ல வரல ஜி. படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த முதல் டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. டைட்டிலாச்சும் வேறு வச்சுருக்கலாம் போல். யாருமே பொருந்தாது ஜி. ஜி
இதுனா எடுத்தாச்சு. இது எல்லா படத்துலையும் ஒரு சீன் எடுத்து எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய டைரக்ட் பண்ண பார்த்தா அதில் ஒரு சீன் தான் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து கனெக்ட் பண்ணவே ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே ஜி. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து இந்த கொஞ்சம் மெச்சூர் டாபிக்ஸாக ஆரம்பித்தாங்க. இந்த ஃபர்டிலிட்டி, கல்யாணத்தை பற்றி இது பண்ணுறது பேசுகிறதெல்லாம். ஸோ மேபி அதை எலாபரேட் பண்ணி படம் போகும் போல் கொஞ்சம் மாடர்ன் ஏஜ் ட்ராமாவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ரொம்ப டிப்பிக்கல் லவ் ட்ராமா படம் மாதிரி தான் போச்சு. ஃபுல் செகண்ட் ஹாஃப்மே சரி, ஃபஸ்ட் ஹாஃபோட பாதியுமே சரி, அந்த மாதிரி தான் இருந்தது. டைலாக் ரைட்டிங்கும் ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்து இதை எதிர்பார்த்து உட்காந்துருக்கலாம் அப்படின்றதுக்கு படத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் போச்சு. எதுவுமே வந்து புதுசாக இல்லை இதில் பார்க்குறதுக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. ரைட்டிங் சொல்ல போனால் எதுவும் புதுசாக இல்லை ப்ரோ. எல்லாமே வந்து பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதான் அடுத்தடுத்து இதான் நடக்குன்றது ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. புதுசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை. அதுதான் பிரச்சனை இதில். கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதில் காட்டுறதே வந்து ரொம்ப ஹைஃபை ஃபேமிலியாக காட்டுறாங்க. அது இல்லாமல் அவங்க டாபிக் சொல்கிறதும் வந்து நம்ம டே டு டே ரிலேட் பண்ணுற டாபிக்ஸாக இல்லை. இந்த எப்படி சொல்கிறது, ப்ரெக்னென்சி இது பற்றிலாம் பேசுகிறதெல்லாம் அதுவுமே வந்து ரொம்ப அடல்ட் இதுவாக போச்சு. பட் அதுவுமே கூட ஃபஸ்ட்டு 1 hour தான். அதுக்கப்புறமா அதெல்லாம் சுத்தமாக ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளீஷே தமிழ் ரொமான்டிக் ட்ராமா மாதிரி தான் போகுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இம்பார்ட்டன்ஸ் பெருசாக இல்லை. அதாவது அதை பற்றி ஏதாவது மெசேஜ் சொல்ல வராங்களா, இல்லை படத்தில் அதை பற்றி ஏதாவது இன்டெகிரேட் ஆகி வருமானு பார்த்தா எதுவுமே இல்லை. அதை ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக சொல்லிவிட்டு அடுத்து திரும்ப நார்மல் ட்ராமாக்கு இறங்கிட்டாங்க. அதை வச்சு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரல. அதான் ஃபஸ்ட் 1 hour அதை பற்றி பேசினதுக்கு அடுத்து 2 hours அந்த படத்தில் எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் தரல. அதுதான் அதில் பிரச்சனை. பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்டாண்ட் அவுட்டாக எங்கேயும் தெரியல. ஒரு சில இடத்துல வந்து வெறும் டைலாக் மட்டும் பேச விட்டுட்டு ஆடியோ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய சாங்குமே வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஃபுல் சாங் வந்து ப்ளே பண்ணலை. லாஸ்ட்டாக கிரெடிட்ஸில் தான் அந்த மெயினாக ஹிட்டான சாங் வந்து இதுவாச்சு, ஃபுல்லாக ப்ளே ஆச்சு. இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பொங்கல் மூவியில் இது கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும். இவங்க என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கலாச்சாரத்தை திணிக்கலான்னு பார்க்குறாங்களா, இல்லை இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது உங்களுக்குலாம் தெரியாதான்னு சொல்ல வந்தாங்களான்னு தெரியல. இது ஆர்டினரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த கே மேரேஜை வந்து என்ன பண்ணுறது, டெவலப் பண்ணி இதில் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்பேம் வச்சுட்டு ஸ்பேம் பங்க்லேருந்து எடுத்து குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அநாகரிகத்தின் உச்சம் தான் சொல்ல முடியும். பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் எதிர்பார்த்ததை எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணவே இல்லை. காதலிக்கு நேரத்தில் பயங்கரமான கேட்சி டைட்டில். அந்த காலத்திலே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன நாகேஷ் நடித்து வந்த படம். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதை இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படம் எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து தேட்டரில் இந்த மாதிரி படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறாங்கும்போது எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். படத்தை வந்து யார் வந்து பார்க்க வர்றன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஃபேமிலி ஆடியன்ஸு, இன்னொன்று வந்து 2K கிட்ஸு. 2 பேருக்குமே இல்லாமல் இந்த படம் வந்து மிடில் இருக்குது. 2 பேருமே ரசிக்க முடியாமல் பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தம். பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ப்ரொடியூசர் சைடு. அதனால் நல்ல கூலாக ஒரு சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே நல்லலை. ஜெயம் ரவி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நித்யாமேனன் கம்பேர்? ஜெயம் ரவி இதில் நடிக்கவே இல்லை. ரவி மோகனாக மாறிட்டார். அதனால் ரவி மோகன் இந்த படத்துக்கு வேஸ்ட்டு. அவருடைய ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா இது ரவி மோகனா இது 1வது படம்னு நினைக்கிறேன். அதை பேர் மாற்றிட்டாரு. வரிசையாக ஒரு 3 ஃப்ளாப் கொடுத்தாரு. சரி, 4வது கொடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாக பேர் மாற்றி கொடுத்தாரு. அதனால் ரவி மோகனுக்கு இது ஃபஸ்ட்டு ஃப்ளாப். ஓகே, நித்யாமேனனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க? திட்டிட்டு போகிறாங்க. நித்யாமேனன் வந்து ஒரு சிறு சிற்றம்பலம், ஒரு ஓகே கண்மணி, அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ரேஞ்சுக்கு இல்லாதது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த கல்ச்சரை வந்து ஏற்றுக்கவே முடியாது. 2K கிட்ஸ் கூட இதை ரசிக்க மாட்டாங்க. ரசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சரியான கவுண்டர் இல்லை. ஒரு யோகி பாபுடைய காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். சினிமோட்டோகிராஃபிக்கும் அவங்க எடுத்த விதம் இருக்கு, மேக்கிங் வந்து நல்லா இருக்கிறனால ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை, எனக்கு ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. கான்செப்ட் வந்து புதுசாக இருக்குன்றது வந்துட்டு தாண்டி என்னையே வந்துட்டு அந்த 2.5 மணி நேரம் நான் ஜாலியாக, அதாவது நான் படம் பார்க்க வரேன்னா என்னை நான் வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், நான் ஜாலியாக படம் பார்க்கணும் அப்படின்றத விட என்னை அந்த 2.5 மணி நேரம் எப்படி உட்கார வைக்குதுன்னு இருக்குல்ல, எனக்கு வந்துட்டு அது ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஓகேவாக தான் இருந்தது. அந்த கே கான்செப்ட் வந்துட்டு மேபி அப்படி தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அந்த கே கான்செப்ட் வந்துட்டு அது அந்த இடத்துல சொல்ல வரணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது சொல்லியிருக்காங்க. அது எல்லாரோடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் அந்த படம் பார்க்கலையே. தெரியல.
இல்லை ஸ்லோவாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ரைட்டிங் டைரக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா என்னைய வந்து படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கணும். என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சான்னா இல்லை, ஏன்னா ஓகேவாக தான் இருந்தது படம். ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோ. நித்யமேனன் தான் படம் ஃபுல்லாகவே வருவாங்க. ஆமாம், அவங்கள வச்சு தான் படத்தோடைய கதையே நான் வரும். 2 பேரும் ஜெயம் ரவியோடைய ஆக்டிங்கும் சரி, நித்யமேனனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. படம் உண்மையாக சொல்லணும்னா ஓகோ ஆகோன்னு அப்படியா இப்படியா இருக்குன்னு பாராட்டவும் முடியாது. அதே நேரத்தில் படம் ரொம்ப மொக்கையாக இருக்குடா, போர் அடிக்கடா, எழுந்து போயிட்டுமா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் சீரியஸ்லி. ரெண்டாவது, இந்த படத்தோட கதை எடுத்ததுக்காகவே நம்ம டைரக்டர் அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உமனாக இருந்து இவ்வளோ தைரியமாக போல்டாக இந்த ஒரு விஷயத்த, எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் கம்பல்சரியாக, பட் இந்த கதையை எடுக்கணுங்கிற ஒரு தைரியம் வந்ததில்ல, அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்ட் டியூப் பேபியோட இது என்ன, சிங்கிள் மதர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கங்கிறதையும், அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலியாக எப்படி கனெக்டிவிட்டி ஆவாங்கங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் நம்ம பழைய ஜெயம் ரவி சார் கம்பேக் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு லவ்லேயே ஒரு மெச்சூர்டான லவ் வந்து ஜெயம் ரவி சார்கிட்ட பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப சைல்டுஹுட்டாக இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக நடித்த மாதிரி இருந்தது. ஹீரோயினியை தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோயினின்னு சொல்கிற போல தான் ஹீரோன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வேறு லெவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. உண்மையிலே சொல்லலாம், அந்த ஃபுட்டெல்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அது மட்டும் கொஞ்சம் காமெடிஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருக்கலாமோ. ரொம்ப ஸ்லோவாக அங்கங்கே போன மாதிரி இருந்தது, அது மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அதுவும் உமன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன்.